6 பாலுக்கு 8 அடிக்கணும் நரிப்பாளையம் டீமுக்காக. அந்த ஓவரை போடுறதுக்கு பாலாஜி ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக்கில் கவி நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில். அங்கே நல்ல கேட்ச் பில்லி, நல்ல ஃபீல்டர் ஆல்வேஸ், நல்ல பாலுங்க ஃபஸ்ட்டு சூப்பராக போட்டிருக்காரு பாலாஜி. நான் 5 பாலுக்கு 8 இருக்கும். செகண்ட் பால் நல்ல பவுலிங்க, நல்ல லென்த்தில் போட்டிருந்தார். இங்கே கேட்ச் மிஸ் பண்ணி கீப்பர் மிஸ் பண்ணி அங்கே மறுபடியும் ஓவர் த்ரோ மாறுது. அது ஒரு ரன்னை மாற்றிருக்காங்க. 3வது பால் நல்ல பவுலிங், இந்த டைம் நல்ல லென்த்தில் போட்டிருக்காருங்க, சரியான பவுலிங் பாலாஜி. 3 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். 4th பால் ஒழுங்காக படலன்னு சொல்ல இங்கே இருக்கும் கண்டிப்பாக வந்து. நல்ல ஃபீல்டிங் எங்க பரணி, அங்கே நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் ரன்னாக மாதிரி இருக்குது. இந்த 2 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். நல்ல பவுலிங் எங்கள் பாலாஜி. 5th பால் நல்லா ஷார்ட் அடிச்சிருக்காருங்க, எங்கள் லாங் ஆனில் பவுண்ட்ரியாக மாறுதா இல்லைங்க, நல்ல ஃபீல்டிங்குங்க, சிங்கிள் ரன்னாக தான் மாறுது. சாரி சிங்கிள் ரன் சொல்லிட்டு இருக்கும்போது பால் கல்லப்பட்டு ஓவர் த்ரோவில் ஒரு G1 கிடச்சிருக்காங்க. இன்னும் 1 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். லாஸ்ட் 1 பால் நல்ல பவுலிங்க, ஒரு டாப் எஜ்ஜில் பின்னாடி ஒரு G1 மட்டும் தான் கிடைக்கும் கிளியூருக்கு. மேட்ச்சை வின் பண்ணுறாங்க நரிப்பாளையம். நல்ல பவுலிங் எங்கள் பாலாஜி.